திரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி இதுகாரம் தாங்கள் அவர்கள் பேசியதை எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் இரண்டு கேள்விகளை முன்வைத்தால் இன்னும் ஆழமானதாக இருக்கும் இந்த தலைப்பு. என்னென்னா, தங்க விலை உயர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறத விட இன்னும் இரண்டு முக்கியமானது பார்க்கணும். தங்க விலை உயர்வுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இரண்டாவது, யார் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா பொதுவாக நம்ம சாமானியர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், சரிங்களா? அது ஒரு வகையில் கரெக்டு. ஆனால் என்னுடைய கணக்கு சரியாக இருக்குமானால், என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால், பொதுமக்களுக்கும் சாமானியர்களுக்கும் எந்த அளவு பாதிப்பு இருக்கிறதோ அதே அளவுக்கு நகைக்கடை உரிமையாளர்களுக்கும் பாதிப்பு இருக்கு. எப்போதெல்லாம் தங்கம் மிக அதிகமாக இந்த அளவுக்கு உயர்கிறதோ மிக நிச்சயமாக வணிகம் அங்கே பாதிக்கப்படுகிறது. இந்த தங்கம் விலை உயர்வுனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் சாமானியர்களும் நகைக்கடை உரிமையாளர்களும் தான். நான் ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு வரேன், நான் சொல்லிட்டே வரேன். அதாவது ஏன்னா பல பேருக்கு அப்படி இருக்கும். தங்க விலை உயர்ந்துச்சுன்னா உடனே நகைக்கடை உரிமையாளர்களுக்கெல்லாம் அதிக வருமானம் வரும், லாபம் வரும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அது இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஐயா வரும்போது அதுக்கான விளக்கம் அவங்க தான் கரெக்டாக சொல்ல முடியும். அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா தங்க விலை அதிகமாக உயர தங்கத்தின் விற்பனை, நகைக்கடை விற்பனையை அது நேரடியாக பாதிக்கிறது, சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, மிக மிக முக்கியமானது இந்த சொல்லியே ஆகணும். என்ன காரணம்ங்கிறது மிகச்சரியான காரணம் தான். சர்வதேச சந்தை இருக்கிறது, அமெரிக்க ஃபெடரல் பேங்க்கில் வட்டி விகிதம் இருக்கிறது, எங்கள் சுதந்திரம் எல்லாம் கரெக்டு. ஆனால் என்ன தெரியுமா நடக்குது? நல்லா ஞாபகம் வச்சுங்க, மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு. இப்போதைக்கு தங்க சந்தையிலே நுகர்வோர்களை விட முதலீட்டாளர்கள் அதிகம் இருக்கிறார்கள். முதலீட்டாளர்களும் சிறு முதலீட்டாளர்களோ புது முதலீட்டாளர்களோ அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த தங்கம் விலை உயர்வுங்கிறது செயற்கையான விலை உயர்வு. இதை யார் கொண்டு வருகிறார்கள் என்றால் முதலீட்டாளர்கள், பெருமுதலீட்டாளர்கள் கொண்டு வருகிறார்கள். அதனால தான் நாம் இந்த தங்க விலை உயர்வு மிகவும் கரிசனத்துடன், மிகவும் அக்கறையுடன், மிகவும் ஆபத்தான ஒரு போக்காக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நேற்று வரைக்கும் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் ஏதோ ஒரு நிறுவனத்தில் ஒரு பங்குல போட்டவங்களா இப்போ கொண்டு தங்கம் வாங்குறாங்க. அப்படின்னா சாமானியர்களுக்கு தர வேண்டிய தங்கத்தை பெருமுதலீட்டாளர்கள் களவாடி கொண்டு போகிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. எல்லாருக்கும் புரியும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போது ஒரு பணக்காரங்களாக வர்றாங்க, ஒரு ஊருக்கு வர்றாங்க, ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்க நிலத்தை 20 ஏக்கர் 30 ஏக்கர் வாங்கிட்டு போகிறாங்க. அப்படின்னா 6 கிரவுண்டு வேணும், 4 கிரவுண்டு வேணும், வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் வாங்க முடியாமல் போகுது. அதுதான் இப்போ இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் திரும்பவும் சொல்லிக்கிறேன், அரசு மிக நிச்சயமாக இதில் மிக நேரடியாக கவனம் செலுத்த வேண்டும். எல்லாருக்குமே சொல்கிறேன், சர்வதேச அளவில் பெருமுதலீட்டாளர்களாக இது கவர். லெட் இட் பி வெரி கிளியர். எஸ். இப்போ யார் இதை அரசுனா மத்திய அரசு இதில் கவனம் செலுத்த பண்ண முடியாது. என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமாம், இல்லை பண்ண முடியாது. எந்த அரசாங்கமும் அப்படி நேரடியாக பண்ண முடியாது. ஆனால் யார் இங்கே முதலீடு செய்கிறார்களோ அவர்கள் பின்னால் அரசாங்கமும் புலனாமைப்பும் சென்றே ஆக வேண்டும். மிக முக்கியமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எடுத்தோடனே போட்டிருக்காங்க, இந்தியா பில்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் இருக்குது, ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு அசோசியேஷன் தான், IBJ அசோசியேஷன் தான். அவர்களே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த காரணங்களை இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன காரணங்களாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர்களே என்ன சொல்லுங்க, இதுலேயும் அரசாங்கத்துடைய கட்டுப்பாடுங்கிறது பெரிய அளவு இருக்க முடியாது, சரிங்களா? நான் சொல்வது, தங்க சந்தையிலையோ தங்க விலையிலையோ தங்கத்தின் மீது நேரடியாக அரசின் கட்டுப்பாடு இருக்க முடியாதுங்கிறது எனக்கே தெரியும். ஆனால் யாரெல்லாம் புதிதாக இப்போது தங்க முதலீட்டாளராக உள்ள வருகிறார்களோ அவர்களே தான் நம்ம பார்த்தாகணும். நீங்களோ நானோ இல்லை, இங்கே இருக்கிற மேடமோ அல்லது சாரோ அல்லது வேறு யாரோ இல்லை, வேறு யாரோ உள்ளே புகுந்து சந்தையை ஆக்கிரமித்து கொண்டு வருகிறார்கள். சர்வதேச சந்தையில் சொல்கிறேன், நான் இந்திய சந்தை சொல்கிறேன். சர்வதேச சந்தையிலே தங்கம் சிலரால் அப்படியே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய புள்ளிகளால். ஆமாம், அவர்கள் வெளியே போனால்தான் நமக்கு இது வரும். இது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட். இது சர்வதேச அளவில் நடக்கிற. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு என்ன அர்த்தம்? அமெரிக்கன் ஃபெடரல் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிட்டாங்க, அதனால் எல்லாம் தங்கத்துக்குள்ளே வராங்கன்னா அப்போ யார் வர்றாங்க? முதலீட்டாளர்கள் தான் உள்ள வராங்க, பயனீட்டாளர்கள் கிடையாது. நீங்களோ நானோ மேடமோ சாரோ எல்லாம் தங்கத்தை பயன்படுத்தி நுகர்வோர் வருகிற போது தான் நகைக்கடையாக இருக்கட்டும், நகைக்கடை அதுக்காக சொல்ல வரல, ஒரு வணிகம், அதுவும் ஒரு வணிகம் தானே. அரிசி வியாபாரம் மாதிரி, காய்கறி வியாபாரம் மாதிரி, புது வியாபாரம், நகை வியாபாரம். அப்படின்னா அங்கே யார் வருவாங்க? நுகர்வோர்கள் அதிகம் வரணும். ஆனால் புல்லியனாகவே போகுது வெளியே, தங்க கட்டிகளாகவே வெளியே போய்கின்றன. பெரும் கட்டிகள் அரகிராமம் வாங்க போகிறாங்க. அதனால தான் சொல்லி இது பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோங்கிறது தான் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. சரி, அப்போது தான் தங்க விலையை சரி செய்ய முடியும், வாய்ப்பு இருக்குது. ஆமாம், சமன்படுத்த. ஆமாம், அப்போ தான் சரியாகும், அப்போ தான் சரியாகும் ரெண்டுமே. இல்லை, நானும் பாசிட்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்னென்ன இப்போ திரும்பவும் சொல்கிறேன்,
தங்க விலையாக இருக்கட்டும், அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதியாக இருக்கட்டும், அப்புறம் அந்நிய செலாவணி கையிருப்பாக இருக்கட்டும், சர்வதேச சூழலாக இருக்கட்டும், இது எதுவுமே திரும்பவும் சொல்கிறேன் சாமானியனுடைய பொருளாதாரம் தொடர்புடையது அல்ல. அது நான் வெரி கிளியராக போட்டிங்க. ஏன்னா பேசிக்கலி காந்தியன், நான் காந்தியவாதி தான். சரிங்களா? எத்தனை பேர் தினம்தோறும் காலையில் வந்து தங்க விலை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்க போகிறாங்க? எத்தனை பேர் நீங்கள் பார்த்து? இந்தியாவை பொறுத்தவரையில் புல்லியன் கிடையாது, நகைகள் தான். புல்லியன்கிற தங்க கட்டிகள். சரிங்களா? இங்கே தங்க கட்டிகள் கிடையாது, இங்கே தங்க நகைகள் தான். தங்க நகைகள் தேவையின் காரணமாக, ஒரு நெசசிட்டி காரணமாக வாங்குகிறாங்க. சரிங்களா? ஆனால் புல்லியன் வாங்குறவங்க அப்படி கிடையாது. அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், தங்க நகை வியாபாரிகள்ங்கிறது வேறு, புல்லியன் வியாபாரிகள்ங்கிறது வேறு. அது தனி. தங்க விலை இரண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் இந்த புல்லியன் விலை இருக்கு இல்லையா, அதுதான் இப்போது தங்க நகையுடைய பாதிப்பாக அமைந்திருக்கு. புல்லியன் வியாபாரிகளை நிர்ணயிக்கிறாங்க. ஆமாம், அங்கே தான் இருக்குது சார். இப்போ கிரிக்கெட்டில் மேட்ச் சார் சொல்கிறத பார்த்தா கிரிக்கெட்டில் மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்துச்சு இல்லையா, அதை மாதிரி தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. நான் இங்கே மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்தையும் சொல்கிறேன், என்னோட கட்டுரையில் எழுதுகிறேன். அதுதான், நீங்கள் எப்போ புல்லியன் சேல் வந்து அதிகமாகுதோ, அமெரிக்காவில் வந்து ஃபெடரல் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் குறையுதுங்கனால இங்கே என்னோட நகை கடையில் எனக்கு நகையோட விலை அதிகமாகுது அப்படின்னா சாமானியனா இல்லை, அது சாமானியனால ஏற்பட்டது இல்லை. அதான் திரும்பவும் சொல்கிறேன், அழுத்தமாக சொல்கிறேன். இதில் சில பண முதலைகள் உள்ளே வந்திருக்கிறார்கள், முதலீட்டாளர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள். அவங்க ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. கோல்டு மார்க் ஃபுல்லாக அவங்க ஹைஜாக் பண்ணுறாங்க. எல்லா கான்டினென்ட்ல இருந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க. நான் சொல்ற சர்வதேச சொல்ற பார்த்தா ஆல் இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா கான்டினென்ட் லீடர்ஸும் ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த புல்லிங். இது வந்து சர்வதேச சந்தையில் நான் சொல்கிறது எல்லாமே இந்திய சந்தையை வச்சு பார்க்காதீங்க, சர்வதேச சந்தையில் நடக்குது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, நீங்கள் டாலரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம், அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு ஆண்டுக்கு குறைந்தது 2-3 நாடுகள் தங்கத்தை விட்டு வெளியே வர தயாராக இருக்கின்றன, டாலரை விட்டு வெளியே வர தயாராக இருக்கிறது. வாங்க நம்ம இந்தியன் கரன்சியில் பண்ணிக்கலாம், இண்டிஜினஸ் கரன்சியில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாடாக வருகிற போது திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறார் போலலாம் எனக்கு வந்து ஒரே அடியாக 100 ரூபாய் அளவுக்கு டாலர் வருமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு ரீச் அ பாயிண்ட் ஆஃப் சேச்சுரேஷன். இல்லை, அமெரிக்கா சாதகமான ஒரு சேனல் இப்படி தான் எழுதும், ஜியோ பொலிட்டிக்ஸ் அந்த பாலிட்டிக்ஸ் ஆகாது. ஏன்னா ஒரு தேக்க நிலை வந்தே ஆக வேண்டும். அது தங்க விலையாக இருந்தாலும் சரி, டாலருடைய விலையாக இருந்தாலும் சரி, ஒரு தேக்க நிலைங்கிறது பொருளாதாரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று. தேக்க நிலை என்று வருகிற பொழுது மிகப்பெரிய பாதிப்பு அமெரிக்காவுக்கு தான் ஏற்படும். அத்தனை பேர் டாலர் விட்டு நாங்கள் வெளியில் வர்றோம், எங்கள் டாலர் வேண்டாம், எங்களுக்கு ஒன்று எங்களுடைய சந்தையில் நாங்கள் டாலர் எடுத்துக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டாங்கன்னா டாலர் வரலாறு காணாத வீச்சுக்கு வந்துடும். இந்த ஆபத்து அவர்களுக்கே தெரியும், கொலாப்ஸ் ஆயிடும். ஆமாம், அதனால் அதில் மிக தெளிவாக நான் இருக்கிறேன். இப்போது சொல்லிக்கிறேன், ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, அருந்துரும். அதான் சொன்னாங்க. சரிங்களா? அதனால் டாலர் விலையாக இருக்கட்டும், தங்க விலையாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போயாச்சுன்னா அவங்களால லாபம் சம்பாதிக்க முடியாதுன்னு தெரியுன்னா குறையும். இதுதான் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்ஸோட காரணம். இது அதாவது இந்த தங்க விலையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முறையும் நாம் சொல்வது இதுதான், கண்ணுக்கு தெரிவது மிக 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 குறைவானது, கண்ணுக்கு தெரியாத ரொம்ப அதிகம். தங்க விலையை பற்றி இன்றைக்கி பேசக்கூடிய நாம் எல்லாருமே நாம் எதை வைத்துக்கொண்டு பேசுகிறோமோ அது மிகச்சிறிய விஷயம். மிகப்பெரியது என்பது அப்படி இல்லை. என்றால் தங்கம்ங்கிறது இப்போதைக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய தன்னுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு இடத்திலே கொண்டு போய் குவித்து வைப்பதற்கான ஒரு பொருளாக மாறி இருக்கு. வெல்த் தான், ப்ராஃபிட் கிடையாது. அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு ஆபத்தான போக்கு. இது ஒரு அக்யூமுலேஷன் வெல்த் தான் அது. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் தங்கம் இந்த அளவுக்கு விலை ஏறுகிறது, சாமானியர்களால் ஏறவில்லை. நல்லா வச்சுக்க, நீங்கள் கத்திரிக்காய் விலை ஏறுது அல்லது கத்திரிக்காய் விலை குறையுது அப்படின்னா வரத்து குறைவாக இருக்கிறது, தேவை அதிகமாக இருக்கிறது, மாறும் ஏறும், அதெல்லாம் வந்து பெரிஷபிள் குட்ஸ் இப்படி சொல்லலாமா? அது பெரிஷபிள் குட்ஸ் அழுகி போகிறது. ஆனால் இது இப்போ நம்ம மக்கள் புரியுற மாதிரி செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட தங்க விலை உயர்வு. ஆமாம், புரிஞ்சுக்கணும். ஆமாம், அந்த ஒரே ஒரு விஷயம் சொல்லி பாருங்களேன், என்னைக்காவது 200 ரூபாய் விற்கிற சட்டை திடீர்னு 500 ரூபாய்க்கு விற்று பார்த்துருக்கீங்களா? முடியாது, இல்லவே இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏதேனும் ஒரு வண்டி இன்னைக்கு 5000 ரூபா விற்கிற வண்டி நாளைக்கு வந்து திடீர்னு 20000 ரூபா விற்குதுன்னு பார்க்குறீங்களா? எல்லாமே கிராஜுவலாக போகுது. கிராஜுவலாக தான் ஏறும். அதான் நல்லது. தங்கம் மட்டும் ஏன் இப்படி திடீரென்று மேலே போகிறது? அந்த கிராஃப் ஏன் திடீர்னு மேலே போகுது? ஒரு வருஷத்துல 50000 எப்படி ஏறும்? ஏன்னா பெருமுதலீட்டாளர்கள், சர்வதேச பெருமுதலீட்டாளர்கள் உள்ளே வருவதனால தான் நடக்கும். இதை சொல்லிங்களா புல்லிங்கிறது எல்லாம் விஷயம்.